ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோட்லேயும் வந்துட்டு ஸ்டோரி லைன் இது நாள் வர இருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். சில விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கிரேட் கிளரிக் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ இப்போ அட்வென்ச்சரஸ் கில்டுக்குள்ள போகுமே எல்லாரும் நம்ம ஹீரோவை ஹீலரா அப்படின்னு ஒரு மாதிரி பாக்குறாங்க. கில் மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்க்கப்போ ஹாய் லோசியல் எப்படி இருக்குன்னு கேட்கவும் 10 பேரல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் வேணும்னு சொல்லவும் அவர் ஷாக் ஆகுறாரு. லோசியல் அதுக்கு முன்னாடி மெரிட்டோனில் இருந்த மாதிரி நீ இந்த அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறியான்னு கேட்கவும் நான் இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிறதுனால என்னால முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஒரு அட்வென்ச்சரா வந்துட்டு கேட்கிற ஹீலிங் பண்ண முடியுமான்னு கேட்கவும் இதை பிரச்சனை போல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். எங்கே வந்துருதான் அப்படின்னு அவர் போகவும் என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். டேஞ்சரஸான போது மான்ஸ்டர் வந்திருக்கிறதுல நிறைய அட்வென்ச்சரஸ்க்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லவும் அப்ப அவங்க கிளினிக் கூட்டிட்டு போக வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளோ கோல்டு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு டென்ஷன் ஆகவும் மெல்டி போதும் நிறுத்து லோசியல் நீ அவங்கள ஹீல் பண்ணுவியான்னு கேட்கவும் நான் ஃப்ரீயா பண்ண மாட்டேன் தெரியும்ல ஒரு பர்சனுக்கு ஒரு சில்வர் காயின் நம்ம ஹீரோ சொல்லவும் அங்க இருக்கிற எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. அடிப்பட்ட அட்வென்ச்சரஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்காங்க. அவனை கிளினிக் கூட்டிட்டு போறேன்னு ஒருத்தர் சொல்லவும் வேண்டாம் நான் இங்கே செத்தால பரவாயில்லன்னு அடிப்பட்டவன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரப்போ இந்த ஹீலர் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, இவன் யாருன்னு தெரியுமா? இதுதான் மெரட்டோனியோட லெஜண்ட் மாசோ ஜாம்பி ஹீலர்னு சொல்லவும் இங்கேயும் அந்த பேர் தானே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உண்மையிலேயே இவர் அந்த லெஜண்ட் மாசோ ஜாம்பி ஹீலரா? எல்லாருக்குமே ஜஸ்ட் ஒரு சில்வர் காயின் தானா? உண்மையாவா? அட பாவிகளா கோரஸே பாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க எல்லா நேரமே என்னால இப்படி வந்து ஹீலிங் பண்ண முடியாது. எல்லாரும் ஓவரா காசு சார்ஜ் பண்றாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் உங்க கோவத்தை சர்ச்சில் இருக்கிறவங்க மேல காமிக்காதீங்க. சர்ச்சில் இருக்கிற யாருக்காச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன யாரும் மாசோதாமன்னு கூட்டக்கூடாது புரியுதான்னு கேட்கவோ புரியுதுன்னு அவங்க சொல்றாங்க. சரி நம்ம இப்ப ஏரியா ஹைக்கீல யூஸ் பண்ணி ஒரே ஸ்பெல்ல எல்லாரையும் ஹீலிங் பண்ணிருக்கான். தேங்க்யூ மாசோசாபே அப்படின்னு சொல்லவும் முட்டாள் இப்ப தானே அவர் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சீப் ஹீலர்னு பேர் வைப்போம். இல்ல அது அவருக்கு நல்லா இருக்காது. அவருக்கு ஃபைட்டிங்கும் தெரியும். பேட்டல் ஹீலர் இல்ல வேணாம் மாசோசாம்பி தான் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. செயின்டன் கூப்பிடுமா? அட இது நல்லா இருக்கே. நம்ம ஹீரோ பாக்குறா பியர்டோ ஹீலர் அப்படின்னு சொல்லி நல்லமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவோம். எனக்கு பட்டியா இப்படி ஒரு நேம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாசோ சாம்பி தான் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னைக்கு என்ன லேட்டா வந்திருக்கான்னு கேட்லையா கேட்கவும் வல்கரி ரெஜிமெண்ட் கிளம்புறத பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்றான் நீங்களும் சர்ச்சில் இருக்கவங்க தானே சைன் பியர்டோ பார்த்து கத்துக்கோங்க, சைன் பியர்டோ மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு மக்கள்லாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க. இப்ப திரும்ப வருவான்னு கேட்கவும் நான் அண்டர் கிரவுண்ட்லயே ரொம்ப நாள் இருக்கலாம்னு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் இப்படி பண்ற அப்படின்னு வா கேட்கவும் சாப்பிடவும் தூங்கவும் தான் இங்க வரவே செய்யறேன். மேஜிக் சாக்ல சாப்பாடு வச்சா கெட்டு போகாது அது போதும் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்குன்னு நீ அங்கே இருந்தா ஒரு வேளை உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சோ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீ இங்க வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டலையா சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். தடுக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ அனுப்பி வைக்கிறா. ஒரு வாரம் டஞ்சன்ல மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு 1 வீக் கழிச்சு நம்ம ஹீரோ திரும்ப வரான். பரவாயில்ல நீ சேஃபா இருக்கே அதுவே போதும். அப்புறம் நீ ஆர்டர் பண்ண அந்த anti-undead armor வந்துருச்சு. அது போக போப் எக்ஸ்ட்ராவா நிறைய செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா. அண்ட் இது ஏஞ்சல் பில்லோ இதுல படுத்தா நிம்மதியான தூக்கம் வரும். போது டயர்டே இருக்காது அப்படின்னு வா சொல்றான். மறந்துடாத ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை என்ன வந்து பார்க்கணும்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். சைன் பியர்டோ ஃப்ரீடே எப்படி போகுதுன்னு கேட்கவும் பேரல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நான் வரும்போதெல்லாம் நீங்க கிச்சன்லயே இருக்கீங்களேன்னு கேட்கவும் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. மெரட்டோனில இருக்கிறவங்களுக்கு இந்த லெட்டர் அனுப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்தா எந்த ரிப்ளையும் வரல. நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். செயின்ட் பியர்டோ இன்னைக்குள்ள பேட்டில்ல கலந்துக்கிட்டீங்களா? கண்டிப்பா நாங்க தோத்து போக மாட்டோம்னு அட்வென்ச்சரர் சொல்றாங்க. ஒரு ஹீலர் கிட்ட ஃபைட்டிங்ல தோத்து போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னால தான் இவங்க எல்லாம் ஹீலிங் ஆகி இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் ஆடிப்பட்டு வரதில்ல அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றான். செயின்ட் பியர்டோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எலைட்டுங்கிற ஒருத்தன் வந்து கேட்கறான். நிறைய விஷயம் கத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க பண்ணதுக்கு நான் செஞ்சதெல்லாம் பெருசா எதுவுமே இல்ல. அப்புறம் அந்த பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்பெல் எப்படி போகுது அப்படின்னு நம்ம கேட்கவும் பிசிக்கல் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்பெல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி காமிக்கிறான். பட் அது பாதியிலே பிரேக் ஆயிருது. எனக்கு இன்னதுல நிறைய ட்ரைனிங் தேவை நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க இவ்வளவு திறமையா இருந்தும் என்ன பண்ணியும் லெவல் 1லயே இருக்கீங்களா? அது மட்டும் தான் புரியல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா நான் இன்னும் ஒரிஜினல் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எலியேஷன் கூட தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உங்களை ஒரு நாள் ரியல் ஃபைட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நம்ம சொல்றான். அடிப்பட்ட எல்லாரும் ரெடியா இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ போய் அவங்கள ஹீலிங் பண்றான். எல்லாரும் ஹீலிங் ஆயிட்டீங்கன்னா கையை தூக்குங்கன்னு சொல்லப்போது ஹீலிங் ஆயிட்டோன்னு கை தூக்குறாங்க. சரி வாக்கரிஸ் என்னன்னு யாருக்கு தெரியும்னு கேட்கவும் எல்லாரும் சேஃபா மிஷன் முடிச்சிட்டாங்கன்னு ஒருத்தி சொல்றா. சரி மெரட்டோனிய பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த வேர்ல்ட் வைட் பயங்கரமாயிடுச்சு. மாஸ்டர் கார்ட் எல்லாத்தையும் ட்ரைனிங் புடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அப்புறமா அங்க இருக்கிற செஃப் கார் வந்துட்டு எல்லார் சாப்பாடுலயும் புதுசா சப்ஸ்டன்ஸ் எக்ஸ கலந்து கொடுக்குறாராம். இருக்கிற ரிசப்ஷன் லேடிக்கு கூட கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ரெண்டு பேருக்குமே பீஸ்மன் கூடயான்னு சொல்லவும் முக்கியமான நியூஸ். அது யாருக்கு கல்யாணம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லேடிஸோட பேர் எனக்கு தெரியலன்னு சொல்லவும் போச்சே அது நனைலாவா இல்ல மோனிகாவா இல்ல ரெண்டு பேருக்குமா எனக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு அட்லீஸ்ட் அவங்க கல்யாணத்துக்கு கூட இதை கூப்பிடலையே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இப்ப ஆர்மர் அண்ட் புது ஹோலி ஸ்வாட வச்சுக்கிட்டு ரொம்பவே ஈஸியா மான்ஸ்டர் டிஸ்ட்ராய் பண்றான். 30th லெவலோட பாஸ் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிட்டான். உயிரோட திரும்ப வந்ததுக்கு தேங்க்ஸ் லோசியல், உண்மையிலே நீ எக்ஸலண்டா ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்டலையா சொல்றா. ஹீரோக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு அந்த ரூபாயை வாங்கலாமே நம்ம ஹீரோ
பாக்குறான். மேஜிக் போஷனையும் வாங்கி வச்சுக்கோன்னு கேட்லையா சொல்றா. ஏரியா ஹை ஹீல யூஸ் பண்ணிட்டோம்னா அதிக மேஜிக் தேவைப்படாதுன்னு சொல்லவும், என்னது உன்னால ஏரியா ஹை ஹீல யூஸ் பண்ண முடியுமா லூசியல், நீ உன் வயசு எதுவும் கம்மியா சொல்லிட்டியான்னு கேட்கவும், இல்ல எனக்கு 17 வயசு தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை அப்ப என்ஹான்சிங் ட்ரக்ஸ் எதையும் யூஸ் பண்றியான்னு கேட்கவும், சாச்சா அப்பெல்லாம் நான் எதையும் யூஸ் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா நீ எதையோ ட்ரக் யூஸ் பண்றாவா அப்படின்னு சொல்லி கேட்லையா வந்து போப் கிட்ட கூட்டிட்டு போறா. 30th லெவல் பாஸையே நீ தனியாலா தோக்கடிச்சிட்டியா, நான் நினைச்சதை விட நீ ஆசம் லூசியல் அண்ட் உன் மேஜிக் பவருமே இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு கேட்கவும், ஆக்சுவலி அதுக்கு அவன் ஒரு ட்ரக்ஸை யூஸ் பண்றான் அப்படின்னு கேட்லையா சொல்லவும், சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் நம்ம ஹீரோ காமிக்கிறான். இது ரொம்பவே சேஃப் தான், அட்வென்ச்சரஸ் ஸ்கில் தான் கொடுக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும், அட்வென்ச்சரஸ் ஸ்கில் அது பேர் என்ன சொன்னேன்னு கேட்கவும், சேஸ் தான் இதோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. இது பேர் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்னு சொல்லவும், மெடிசினல் ஹெர்ப்ஸ், டிராகன் ஹார்ட், ஸ்பிரிட் வாட்டர் இதை வச்சு ஒரு பில் மேக் பண்ணாங்க. இது ஒருத்தரோட ஹிடன் டேலண்ட் அவேக்கனிங் பண்ணும். சேஜ் அந்த ஃபார்முலாவை ரெப்ளிகேட் பண்ணிருக்கேன், ஈஸியா அதை மேக் பண்ணலாம், பட் அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்குன்னு சொன்னாரு. பட் அதோட ஸ்மெல் ரொம்பவே கேவலமா இருக்கும், அதோட பேர் தான் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்னு சொன்னாங்க. பட் அதுக்கு இன்னொரு நேமும் இருந்தது, காட் லெமன்ஸ் அப்படின்னு சொல்லவும், கடவுள் கூட அதை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாரு, கரெக்டான நேம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியான்னு கேட்கவும், என்னோட லைஃப் சிம்பிளானது கிடையாது, சாகக்கூடாதுங்கிறது தான் என்னோட வரைக்குள்ள, அதுக்காக தான் நான் இதை குடிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ அதை குடிக்கிறேன்னு நம்பவே முடியல, அது உண்மையிலேயே இம்ப்ரெசிவ் அப்படின்னு கேட்லையா சொல்றா. சரி 30th ஃப்ளோர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போப் ஃப்ளோனா கேட்கவும், 3 ஒயிட்ஸும் 5 கோஸ்ட் நைட்ஸும் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே நான் ஒரு வழியா டிஃபீட் பண்ணிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்பவே டேலண்டட் லூசியல் அப்படின்னு போப் சொல்றாங்க. கிடைச்ச மெட்டீரியல் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது அந்த 3 பொண்ணுங்களோடதுன்னு சொல்லவும், எந்த பொண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் கேட்லையா ரொம்பவே சோகமா இருக்கா. நம்ம ஹீரோ வர போப் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க, நீ சொல்ற அந்த சப்ஸ்டன்ஸ் எக்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் இது, ஏதாச்சும்னா என்கிட்ட வந்து ஓப்பனா பேசு சரியா அப்படின்னு சொல்லி கேட்லையா சொல்லி அனுப்புறா. உங்ககிட்ட வந்து பேசணுமா, சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் ஒருத்தரோட பவரை அதிகமாக்கும். மனுஷங்களுக்கு 3 முக்கியமான விஷயமான தூக்கம், சாப்பிடுறதுக்கான பசி அண்ட் அவங்களோட செக்ஷுவல் டிசையர். இது 3த்தையும் மொத்தமா தோண்டி விட்டு ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கா மாறதுக்கான ஒரு டிசைரை கிரியேட் பண்ணும். பட் இதுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கு. பட் ஈவன் இதை யூஸ் பண்றவங்க தூங்கும் போது கூட அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கும். பட் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்துச்சு, இது ஸ்மெல் மோசமா இருக்குன்னு ஹோலி டெம்பிள்ல இருந்து இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. So அந்த சேஜ் அட்வென்ச்சரஸ்க்கு இதோட ஃபார்முலாவை கொடுத்தாரு அப்படின்னு அதுல போட்டிருக்கவங்க எல்லாமே நல்லா தானே போகுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சப்ஸ்டன்ஸ் எக்ஸோட மாடர்ன் ரிசல்ட்ஸ் என்னன்னா, பசி, தூக்கம், செக்ஷுவல் டிசையர், இதுல ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு அதுல போட்டிருக்கவன். நல்லா சாப்பிடுறேன், நல்லா தான் தூங்குறேன், அப்புறம் என்னோட ஆமா பொண்ணுங்க மேல நான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்ல, இதுக்கு தான் மிஸ் கேட்டலையா என்கிட்ட வந்து பேசுன்னு சொன்னாங்களா, அதுக்குள்ளேயே நான் ஒரு சேஜா மாறிட்டேனா. இந்த வேர்ல்டுல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்பவுமே அழகுதான், நான் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இல்ல நான் ஸ்ட்ராங்கா வரணும்னு ஆசைப்பட்டதுல பொண்ணுங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த லேப்ரின்த்தை நான் காங்கர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்குன்னு ஒரு லவ் லைஃப் நான் தேட போறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறேன். அவங்க 2 பேர்கிட்ட இருந்து எனக்கு இன்னும் எந்த ரிப்ளையும் வரல. இப்போதைக்கு ஃபீலிங்ஸை விட்டுட்டு என் ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உள்ள போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதுக்கப்புறத்துல இருந்து கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.